இனிய வணக்கம். இன்றைய புதிய அதிகாரம் 112வது அதிகாரம், நலம் புனைந்து உரைத்தல் என்ற அதிகாரம் இல்லையா? ஒரு அழகி வர்ணித்து, அதாவது அதிலே ஆழ்ந்து அதுவாக மாறி பாராட்டுதல், அப்படிதான் அதோட பொருள் இல்லையா? நலம் புனைந்து உரைத்தல். இப்போ தலைவன் தலைவியோட அழகை எப்படி புனையிறான் பாருங்க. நன்னீரை வாழி அனிச்சமே நின்னும் மென்னீரல் யாம் வீழ்பவள் அப்படின்ற வீழ்பவள். இந்த அனிச்ச மலர் அவன் கண்ணில் படுது. அனிச்சம்னாலே நமக்கு 90வது குறள் தான் ஞாபகம் இல்லையா? மோப்ப குழையும் அனிச்சம் முகந்தெரிந்து நோக்க குழையும் விருந்து. அனிச்சமலர் மென்மையானது, ஆனால் விருந்தினர் இந்த புதியவர் வீட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் முகம் கொஞ்சம் மாறினாலே போதும், அவங்க அந்த அனிச்ச பூவை விட மென்மையானவர், வாடி விடுவார் இல்லையா? அதனால் அந்த குறள் மோப்ப குழையும் அனிச்சம், அது முகர்ந்து பார்த்தால் வாடும், இவர்கள் பார்த்த அளவிலேயே வாடி விடுவார்கள். யாரு? விருந்தினர். மாறுபட்டு பார்த்தால் அந்த மலர் அவ்வளோ மென்மையானது, அடி முகர்ந்தாலே மாறிடும். அந்த மலர் நன்னீரை வாழி அனிச்சமே, பா மென்மையான மலரே நீ வாழ்க, தலைவன் சொல்கிறான். அடுத்தது வாழ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் நின்னினும். ஆனால் நீ உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், இந்த அனிச்சப்பூவே, நான் உன்னைதான் மென்னீரல்னு நினச்சேன், நீ தான் ரொம்ப மென்மையான, ஆனால் என்னோட தலைவி யாம் வீழ்பவள், என்னால் விரும்பப்படுபவள், அவளை நான் விரும்புகிறேன், என்னை அவள் விரும்புகிறாள். அப்படிப்பட்ட என் தலைவி, என் காதலி, உன்னினும் உன்னை விட மென் தன்மை நிறைந்தவள். நன்னீரை என்ற நல்ல பண்புகள், நல்ல தன்மைகள் என்ற பொருளும் உண்டு. வீழ்பவள் என்றால் விரும்புபவள், விரும்பப்படுபவள், இதெல்லாம் பொருளும் உண்டு. அப்போ இங்கே அந்த மென் தன்மையுடைய அனிச்ச மலரை வாழ்க என்று சொன்ன தலைவன் அடுத்த நொடி உன்னை விட என் காதலி மென் தன்மையில் மிகுந்து நிற்பவள், அவளுடைய தன்மை மென் தன்மையிலும் மென் தன்மை என்று தலைவியை ஒப்பிட்டு, அந்த மென் மலரினும் மெல்லியல் என்னுடைய காதலி, மென்மை மேவியவள் என் காதலி என்பதை உறுதிப்படுத்தும் ஒரு முகத்தான் ஒன்றை உயர்த்தி பேசி அதனினும் உயர்ந்தவளாக தன்னுடைய காதலியை நிலைநிறுத்தும் அவனுடைய அந்த அன்பு, அதிலே இருக்கக்கூடிய அந்த அக்கறை, அதிலே பாராட்டக்கூடிய அந்த உயர்நிலை, எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து செல்லக்கூடிய ஒரு குரலாக அமைந்திருக்கிறது. அவனுடைய கண்ணில் அவன் காதலியே மென்மை மேவிய ஒரு அற்புதம், அதிசயம் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.